தமிழ் வருஷத்தில் விஸ்வாச வருஷம். இந்த வருடத்திற்கான வெண்பா விஸ்வாவச வருஷம் வெள்ளாமை வேறும் பசு மாடு பலிக்கும் சிசுநாசம் மற்றவரோ வாழ்வார்கள் மாதவன்கண் மீதுவே புற்றுளாகி உலகும் மழையுண்டு. விஸ்வாவச வருஷம் விவசாயம் செழிக்கும், பசுக்கள் காளை மாடுகள் மற்ற கால்நடைகள் அதிகரிக்கும், குழந்தைகளுக்கு வியாதி கண்டு இழப்புகள் ஏற்படும், நாட்டு மக்கள் சுகமாக வாழ்வார்கள், நாடு முழுவதும் தர்ம காரியங்கள் தவங்கள் நடைபெறும், நாடு முழுவதும் நல்ல மழை பொழிது சுபிட்சம் உண்டாகும். இது விஸ்வாச வருஷத்தினுடைய பொது வெண்பாவினுடைய விளக்கமாகும். பஞ்சாங்க படலம் என்று சொல்லக்கூடியது. பஞ்சாங்கம் என்பது 5 அங்கங்களை கொண்டது. திதி, வாரம், நட்சத்திரம், யோகம், கர்ணம் என்ற 5 விஷயங்களை உள்ளடக்கியதற்கு பெயர் பஞ்சாங்கம். ஒவ்வொரு நபர்களுக்கும் ஒருவருக்கு இன்றைய திதி தெரிய வேண்டும். திதிங்கிறது என்னன்னு கேட்டால் அமாவாசை, பௌர்ணமி, பிரதம, திவ்ய, திருதிய, சதுர்த்தி, பஞ்சமி, சஷ்டி, சப்தமி, அஷ்டமி, நவமி, தசமி, ஏகாதசி, துவாதசி, திரியோதசி, சதுர்தசி என்று சொல்லக்கூடிய நாட்களுக்கு திதின்னு பேர். இந்த திதி இன்னைக்கு என்னென்ன திதி அப்படின்னு ஒருத்தருக்கு தெரியணும். திதி தெரிந்தவன் வாழ்க்கையில் சுபிட்சம் அடைவான், காரிய பலிதமாகும். எந்த திதியில எந்த காரியம் செய்யணும்னு சொல்லியிருக்கு. அந்த திதியில அந்த காரியங்களை செய்தால் அந்த காரியங்கள் வெற்றி பெறும். அதனால தான் இன்னைக்கு அஷ்டமி நவமி பார்த்து போங்கன்னு சொல்லுவாள், ஏகாதசி துவாதசி பார்த்து போங்கன்னு சொல்லுவாள். ஸோ திதி பார்த்து செய்யக்கூடிய விஷயங்கள் காரிய பலிதம். காரிய பலிதத்திற்கு திதி பார்க்க வேண்டும். திதி வாரம், ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி இதை கொண்டது வாரம். நட்சத்திர பலன் ஒவ்வொருத்தருக்கும் நம்மளுடைய நட்சத்திரம் தெரிஞ்சிருக்கும். மேஷம் அஸ்வதி, பரணி, கார்த்திகை, ரோகிணி, மிருஷீரிஷம், திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில்ய, மகம், பூரம், உத்தரம், அஸ்தம், சித்திரை, சுவாதி, விசாகம், அனுஷம், கேட்டை, மூலம், பூராடம், உத்தராடம், திருவோணம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி, உத்தரட்டாதி, ரேவதினி 27 நட்சத்திரம். ஒத்தருடைய பிறந்த நட்சத்திரம் தெரிஞ்சிருக்கணும். அப்பொழுதுதான் பூஜைக்கோ நல்ல விஷயங்களுக்கோ நம்மளை பற்றிய ஒரு குறிப்பு, நம்மளை பற்றிய ஒரு அறிவு இருப்பதற்கு நட்சத்திரம் அவசியம். திதிவார நட்சத்திரம். யோகம், இன்னைக்கு என்ன யோகங்கிறது தெரியும். சித்த யோகமா, அமிர்த யோகமா, இன்னைக்கு மரண யோகமா, எந்த யோகம்? ஒரு காரியம் செய்வதற்கு, ஒரு காரியம் நடத்துவதற்கு இந்த யோகங்கள் நமக்கு ஒத்தாசையாகும். திதிவார நட்சத்திர யோக கர்ணம். பலிகரணம் மொத்தம் 8 விதமான கர்ணங்கள் இருக்குது. கர்ணங்களை இன்னைக்கு யாரும் கணக்கில் எடுத்துக்கிறது இல்லை. கால்குலேஷன் பெரிய கணக்குகளுக்கு மட்டும்தான் கர்ணம் எடுத்துக்கிறோம். இந்த 4 அங்கங்களையும் சேர்ந்திருக்கிறோம். இந்த 5 அங்கங்களும் சேர்ந்தது தான் பஞ்சாங்கம். அந்த பஞ்சாங்கம் ஒவ்வொரு வருடம் தமிழில் 60 வருஷம். 60 வருஷத்தில் இது 39வது வருஷம் விஸ்வாவசு வருஷம். விஸ்வாவசு அப்படிங்கிறத தமிழுடைய அர்த்தம் என்னன்னு கேட்டால் செல்வம் குடிக்கும். அப்படிப்பட்ட ஆண்டு இந்த ஆண்டு. இந்த ஆண்டினுடைய அரசனாக இருக்கக்கூடியவர், இந்த ஆண்டினுடைய ராஜா அரசன் அப்படின்னு சொன்னால் சூரிய பகவான். இந்த ஆண்டினுடைய மந்திரி சந்திரன், இந்த ஆண்டினுடைய அர்காதிபதி சூரியன், இந்த ஆண்டினுடைய அஸ்யாதிபதி குரு,